வணக்கம் மக்களே. ஸோ பல தடைகள் தாண்டி ஒரு வழியா கருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு. வந்துட்டேன்டா. இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகி அந்த படம் வந்துருச்சு. கூட படம் வருமா இல்லை இதுவும் போஸ்ட்போன் ஆயிருமா? ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒருத்தர் போஸ்ட்போன் ஆகிட்டான், திருப்பி இவனும் போஸ்ட்போன் ஆயிடுவான்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தால் தேட்டருக்குலாம் போயிட்டு FDF செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி 6 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பி ரெடியாக தேட்டர் முன்னுக்கு போய் நின்றா பார்த்தா படம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்களா, அதுவும் இல்லை. சரி இன்னும் அங்கேயே வெயிட் பண்ணி படம் வருமா வராதா? வரும் தம்பி, ஆனா வராது. ஏதாச்சும் ஒரு சின்ன நம்பிக்கை, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் இந்த படத்தை போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து அங்கே இருக்கிற மாமா கடையில் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு மொத்த சூர்யா ஃபேன்ஸும் அந்த கடையில் தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கடை நல்லா சம்பாரிச்சிருக்கோண்டா. 4 இட்லி 4 வகை சட்னி போ. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரு அப்பா பொண்ணு, ஓகே, இந்திரன் சாரும் அது கூட இருக்கிற ஒரு அவரோட டாட்டர், ஓகே. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ட்ரெயினில் ட்ராவல் ஆகி இங்கே வராங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட நகை வந்து கொள்ளையடிக்கப்படுது, ஓகே. அவங்க நகை வந்து கொள்ளையடிக்கப்படுது அண்ட் அதை வந்து எப்படி மீட் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டு அவங்களை எப்படி அலைய வைக்குது. ஸோ அந்த கோர்ட்டுக்காக இந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள்னால எப்படி கருப்புசாமி வந்து அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் கதை. ஸோ இந்த கதை வந்து ஒரு ஃபேண்டசி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக்கலாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு செட்டே ஆகுது. படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஸோ மொதல் விஷயம், படத்தில் என்ன நல்லா இருந்ததுன்னா, ஆஃப்கோர்ஸ் நம்ம சூர்யா த ஒன். ஸோ அவரோட ஆக்டிங், அந்த மனுஷனை ரொம்ப நாள் கழித்து ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸான படத்தில் பார்க்குறோம். ஸோ அவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் மாதிரி திருப்பி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பீக் ஃபிலிம் ஃபார் சூர்யா. கருப்பண்ணசாமி நேற்று வெளியாக வேண்டிய படம் வெளியாகாமல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அது FDF 12 மணிக்கு தான். ஆனால் அங்கே வந்து உட்காந்து ஒரு கொலை பசியில் ஒரு பக்காவான படம் பார்க்குறோண்டா, இருக்கிற மொத்த ஸ்ட்ரெஸ்ஸே அந்த படத்தை மேலே வைக்கிற, ஓகே. அந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸே அந்த படத்தை பார்த்து நம்ம மொத்த ஸ்ட்ரெஸ்ஸே இறக்குறோண்டா அப்படின்னு அந்த ஒரு இதில் இருக்கும். ஒரு சின்ன சீன் டிசப்பாயிண்ட் ஆகுவான்ட்டு சொல்லி ஒரு மாதிரி பயத்திலே போய் உட்காந்தோம். ஆனால் அங்கே தாங்க சம்பவமே. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த ரைட்டிங். ஏன்னா கடவுளே வந்து மனுஷனா மாறி மனுஷனா இருந்த எந்த ஒரு பவரும் இல்லாமல் மனுஷனா இருந்து உண்மையாலே அவர்னால அந்த ஒரு கேஸை ஒரு பிரச்சனையை வாதாடி ஜெயிக்க முடியுமா, அதோட ஸ்ட்ரகிள் என்னன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே எப்படி சொல்கிறது, இதுதான் கடவுளுக்கு வந்து அது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி எதிர்பார்க்கல. இந்த படத்தில் எமோஷன்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஓகே. காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு பக்காவான ஃபெஸ்ட். அதுதான் செம்ம விருந்து, ஓகே. சூர்யா ஃபேன்ஸுக்கு செம்ம விருந்து. இந்த படத்தில் சூர்யா தான் த ஒன் இஸ் பேக், த கிங் இஸ் பேக் டு ஹிஸ் த்ரோன்ஸ்னு சொன்னது வந்து சும்மாலாம் சொல்லுங்க. உண்மையாலே கருப்புசாமியாக வந்து இறங்கி ஆடி இருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸ்லாம் சீன் வரும் பாருங்க, வா. நான் வந்து எந்த ஸ்பாயிலரும் கொடுக்கல. கிளைமேக்ஸில் ஒரு மல்டிவர்ஸாக பயங்கரமாக ட்ரை பண்ணிடுவாங்க. என்ன டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பயங்கரமாக கொடுக்குறீங்க. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு கேரக்டர் இவர் வருவார், அங்கே ஒரு கேரக்டர் அவர் வருவார். ஸோ ஒரு மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் அந்த ஜேர்னியே வந்து வித்தியாசமாக செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி. நீங்கள் சீட் எட்ஜில் உட்காந்து பார்த்தீங்கன்னாலாம் வேற லெவல் அவுறாங்க. அந்த மனுஷன் டோட்டலாக கருப்புசாமியாவே வாழ்ந்துருக்காரு. அதுவும் அந்த ஒரு மாதிரி வேஷத்தில் வருவார் பாருங்க. ஓ மை காட், ஒரு மாதிரி வேஷத்தில் வருவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாமியெல்லாம் வருது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இது RJ பாலாஜி தான் டைரக்ட் பண்ணிப்பாருன்ட்டு என்னால் நம்பவே முடியல. பட் ஆக்சுவலி அதான் உண்மையே நல்லா இருந்துச்சுங்க. சும்மா சொல்லணும்னா இல்லை, படம் ஸ்டோரி. இங்கே ரொம்ப நாள் கழித்து தேட்டருக்கு போய் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக படத்தை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி படம் ரீசெண்டாக எதுவுமே வரல. ஆனால் அதெல்லாம் மறக்க அடித்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்பா அப்படி இருந்துச்சுங்க. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா மியூசிக் தான். ஏன் சொல்லுங்க, சாய் வேறப்பா பாட்டு விளையாடும் போது என்னடா ஒரே நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ சூர்யா படத்தை போய் கொல்ல போறானே அப்படின்னு இருந்துச்சு. என்ன சொல்ல, சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. ஆனா அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே வந்து மூஞ்சில கறியை பூசின மாதிரி
அது மாதிரி கறி ஊசுற மாதிரி இந்த படத்தில் மனுஷன் 100% கொடுத்துருக்காரு படத்துக்கு. அண்ட் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு பிஜிஎம்மும் ஒரு ஒரு சாங்ஸும் வேற லெவல் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் இந்த விஷுவல்ஸ் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ரெட் கலர்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ளூ கலர்ஸாக இருக்கட்டும், அந்த கருப்பு சாமி வரும்போது ரெட் கலர் தான் மாறுது. ஸோ அந்த லைட்டிங்கில் அவங்க யூஸ் பண்ண விதம் அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சாங்ஸும் காட் மோடர் சாங்கே ஒரு மாதிரி நம்மளே வந்து தேட்டரில் குதிச்சு ஆடுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பாட்டெலாம் பார்த்து விஷுவல் பாட்டுலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ ரொம்ப சீரியஸாகவே படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஃபெஸ்ட்டாக திருவிழா மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஜிகே விஷ்ணுவோட விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அடுத்தது நான் வந்து இந்த படத்தோட வில்லனை பற்றி பேசணும். அதாவது நம்மளோட வில்லனே வந்து ஆர்ஜே பாலாஜி. அது ஆக்சுவலி வந்து 2 பேர் இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியும் நம்ம நட்டீஸ்வரும். தம்பி தப்பு அவரே தான். ஸோ 2 பேரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுவும் பேபி கண்ணன் ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஒரு ஸ்டைலிஷ்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த மனுஷன் உடுத்துறது அந்த மாதிரி ஸ்டைல் இல்லை. அவரோட கேரக்டரே வந்து ஒரு ஸ்டைல், ஒரு அவுரா, அந்த மாதிரி ஒரு அவுரா ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு லாயர். இந்த கேரக்டரை வந்து ஆக்சுவலி நல்லாவே பண்ணியிருந்தாரு ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாவுக்கு ஒரு வில்லனா நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணலை. பட் ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த ரோல் அவ்வளோவா வந்து இந்த ரோல் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆர்ஜே பாலாஜிக்கு அது செட் ஆச்சுன்னு கேட்டால் சூர்யா மாதிரி ஒரு காட் ஒரு பவருக்கு இவர் ஒரு வில்லன் சொல்லும்போது அது ஆக்சுவலி அவ்வளோவா செட் ஆகலை. ஆக்சுவலி அந்த வில்லனே அந்த சூர்யாவுக்கு வில்லனே அந்த கோர்ட்டு தான், அந்த லா தான். ஸோ அதனால தான் மை லாட் வர்சஸ் மை காட் அந்த மாதிரி என்னமோ ஒன்று வரும். அடுத்தது இந்த படத்தோட வில்லன் என்னதான் ஆர்ஜி பாலாஜி இருந்தால் வில்லனுக்கு வந்து ஒரு பெரிய வில்லன் ஒருத்தர் இருப்பார். அது வந்து நம்ம நட்டீஸ்வர் தான். ஸோ அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் அவர் நிறையா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. வெள்ளக்கார சாமி அது கூட பாவம் கேட்கலாம். இந்திரன் சார் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு, நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஸோ அவங்க டாட்டராக அவர் இந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட்லி நம்மளோட சவுத் குவீன் த்ரிஷா நீ என் மனசுல நீ நினைக்கிறியே ஏ அழகா என் கனவுல நீ முடிக்கிறியே ஏ அடடா. ஓகே, த்ரிஷா மேம் அவங்களோட கேரக்டர் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஒரு டீசெண்டான கோஸ்டார். ஓகே, ஹீரோவின்னு சொல்ல முடியாது, ஹீரோவின் இல்லை, சூர்யாவுக்கு ஜோடி அவங்க இல்லை. பட் நம்ம சூர்யா அண்ணா கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சூர்யா அண்ணா கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரை அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்களுக்கு பெரிய ஃப்ளாஸ் இல்லை. அண்ட் 2-3 சீன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் சூர்யா சாருக்கு இருந்த சீன்ஸை. பட் மற்றபடி படத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் கருப்புசாமி வர சீன்ஸ் எல்லாமே அவங்க விஎஃப்எக்ஸ் அது ஒரு தனி உலகம் இருக்கும். அவரோட உலகத்தில் அவர் இருப்பார். ஸோ அங்கேயே அவர் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இன்டர்வெல் பேங்கரான இன்டர்வெல், ஒரு ஃபைட் சீனு, அது ஒரு ஒரு லாங்கான ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீனில் ஒரு டிரான்சாக்ஷன் வரும். அது வந்து தேட்டரே அப்படியே குதிச்சு சீட்லாம் உடச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேங்கரான ஒரு இன்டர்வெல்லாக கொடுத்துருந்தாரு. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டுன்னு வந்து படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறையா வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து போட்டு எங்கேஜிங்காக படத்தை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குற அளவுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. நான் ஃபோன் எடுத்தால் கூட அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதா எடுத்தேனே தவிர ஒரு வாட்டி கூட வந்து சோஷியல் மீடியா பக்கம் போகல. பிகாஸ் படம் அந்தளவுக்கு கிரிப்பிங்காக எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு தான் ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவும் சூர்யா 13 வருஷம் கழிச்சு சூர்யா சாருக்கு ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு இந்த கருப்பு. அண்ட் இந்த படம் வந்து உண்மையாலேயே வந்து நல்லாவே இருக்குது. கருப்பு இஸ் அ பீக் சம்பவம், அவ்வளோதான். ஃபேமிலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக கருப்பு சாமி டிவோட்டீஸ் இருப்பாங்க இங்கே மலேசியாலையும் சரி ஊர்லேயும் சரி. கருப்பு சாமி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரோட குழந்தைகள் வந்து கருப்பு சாமியாக இருப்பாங்க, கருப்பராக இருப்பாங்க, நிறையா கருப்பர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி
அந்த கருப்பர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்டாக மலேசியாலையும் நிறைய கருப்பர் ரிலேட்டட் படம் வெளியாக வச்சு இப்போ அந்த சீசனில் இந்த படம் ஐ திங்க் த பீக். உங்களுக்கு கருப்பர் பற்றி படம் எடுக்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். நம்ம சூர்யா நடிச்ச கருப்பு படத்தை பாருங்கள். அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ யாராச்சும் இதுக்கப்புறம் கருப்பர் பற்றி படம் எடுக்க போறீங்கன்னா இந்த படத்தை பார்த்து கற்றுக்குங்க கைஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து 8.5/10. ஸோ இந்த படத்தை வந்து மேக்ஸிமைஸாக என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திருப்பி ஃபேமிலியோட இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் போய் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த படத்தை வந்து வீக் டேஸில் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்தை மலேசியாவில் வந்து FST சினிமாஸ் வெளியாக்குறாங்க, ஹேவிட் ஹார்ட் ஒர்க் பிக்சர்ஸ். ஸோ ரொம்பவே மேசிஃபான ரிலீஸ். ஸோ மறக்காமல் உங்கள் நியரஸ்ட் ஸ்டேட்டஸில் இந்த படத்தை போய் பாருங்கள் அண்ட் என்ஜாய் த ஷோ. See you in the next video and signing off Sanjay. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.